வடமேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று கணிப்பு. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை காற்றின் வேகம் மணிக்கு 40 50 கிலோமீட்டர் இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. நாளை மறுநாள் செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த ஆண்டு ஆகஸ்டுக்குள் மேகதாது அணைக்கான அடிக்கல் நாட்டப்படும். கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செலுவராயசாமி பேச்சால் சர்ச்சை. காவிரி விவகாரத்தில் பெரும் படை உருவாகும். சீமான், கிருஷ்ணசாமி, வேல்முருகன் கூட்டாக பேட்டி. மூன்று தமிழர்களை கர்நாடக வனத்துறையினர் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யவும் வலியுறுத்தல். 3 பேர் இறந்திருக்காங்க. இவங்க கேட்டா என்கவுண்டர்னு சொல்றாங்க. அது என்கவுண்டர் இல்ல, கொலை பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர்ல வெறும் அரண்ய அதிகாரிகளும் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 7 பேர் யாரு? அரெஸ்ட் பண்ணுங்க. சிஐடி இல்ல சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள ரிசல்ட் சொல்றதா இருந்தா ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதா இருந்தா நாங்க போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டு பாடி வாங்கிட்டு போறோம். மனித உயிர்கள் மீது எந்த மதிப்புமின்றி கர்நாடகாவில் கொடூர செயல் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணி கிடைக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கர்நாடகாவில் வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் உயிரிழந்தது தொடர்பாக வெளிப்படையான விசாரணை தேவை. உண்மை நிலையை வெளிக்கொணர தமிழக அரசு கர்நாடக அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் தரவும் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். கர்நாடகாவில் தமிழர்களை சுட்டுக் கொன்ற வனத்துறை அலுவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசு வழங்கவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தை அச்சுறுத்தும் விதமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சந்தேகம். கர்நாடக வனத்துறையினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல வீரப்பன்கள் உருவாக நேரிடும் என்றும் எச்சரிக்கை. தமிழர்கள் உயிரெச்சத்திலேயே அண்டை மாநிலம் கர்நாடகத்துக்கு சென்று வரக்கூடிய அவலத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். திருநாட்டு கொலை வழக்கில் அந்த ஃபாரஸ்டை கைது செய்யணும். அப்படி இல்லை என்றால் பல வீரப்பன்கள் உருவாவாங்க. இது காலத்தின் கட்டாயம். இனிமேல் பொறுக்க முடியாது. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது பற்றி சிபிஐ விசாரணை தேவை. கர்நாடக அரசுக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கர்நாடகாவில் வனத்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தலையிடுமாறு தேமுதிக கோரிக்கை. கொலை குற்றத்தை திசை திருப்பவே தமிழர்கள் வேட்டையாடியதாக கர்நாடக வனத்துறை கூறுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. கொல்லப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு கர்நாடக அரசு நிவாரணம் வழங்கவும் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு தாவேக அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து நடந்து வந்த போராட்டம் வாபஸ். இழப்பீடாக 15 லட்சம் அரசிடம் பெற்றுத் தருவதாக ஹானூர் எம்எல்ஏ மஞ்சுநாத் உறுதியளித்ததை அடுத்து கைவிடப்பட்ட போராட்டம். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை தொடர்பாக மேலும் 4 பேர் கைது.
வழக்கு பதிவு செய்யப்பட்ட 14 பேரையும் கைது செய்து காவல்துறை விசாரணை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அதிகாரிகள் மீதான முறைகேடு புகார் குறித்து விசாரிக்க சிண்டிகேட் குழு அமைப்பு. இடைக்கால விசாரணை அறிக்கையை நவம்பர் 16ஆம் தேதி தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய்கள், ஏரி, குளங்கள் புனரமைக்கும் பணி. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பொதுமக்கள் பங்கேற்க அமைச்சர் ஆனந்த் அழைப்பு. சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்து உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதல்வர் விஜய் இரங்கல். குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அமைச்சர்கள் யார் என்று முதல்வருக்கே தெரியவில்லை என்று உதயநிதி விமர்சனம். தனது துறை இன்னதென்று தெரியாமல் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பதிலளிப்பதாகவும் கிண்டல். யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க. யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யாரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. கைது என்னும் பெயரில் மக்கள் வரிப்பணத்தில் சாலை வளம் நடத்தியது தாவேக அரசு. தனது கைதுக்கு பின் பழைய ஃபார்மில் திமுக வந்துவிட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாம மக்கள் வரி பணத்துல நாம ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷாவுக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கியதன் மூலம் முதல்வர் விஜய் தமிழ்நாட்டுக்கு சொல்லும் செய்தி என்ன? த்ரிஷாவை துணை முதல்வராக்கி விடுவாரோ என்ற அதிர்ச்சியில் தமிழ்நாடு இருப்பதாக ஆர்பி உதயகுமார் விமர்சனம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ளூர் தெய்வத்தின் முன்னிலையில் நடைபெற்ற வினோதமான சுதந்திர தின கொண்டாட்டம் 1947ஆம் ஆண்டிலிருந்தே நடந்து வருவதாக நன்காரி கிராம மக்கள் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ணத்தில் ஜொலித்த புர்ஜ் கலிஃபா கட்டிடம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தின் வலுவான நட்புறவை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டு இந்திய தூதரகம் பதிவு. பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்ததற்கான சட்டப்பூர்வ பரிமாற்றம் நடந்த நாள். தேசிய கொடி ஏற்றி கொண்டாடிய புதுச்சேரி அரசு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழா. பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் தலைமையில் நடந்த விழாவில் பட்டங்களை வழங்கி கௌரவித்த துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் பாரிவேந்தரின் 32 அடி உயர வெண்கலச் சிலை திறப்பு. பாரிவேந்தரின் கல்விப் பணிகளை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை திறந்து வைத்தார் துணை குடியரசுத் தலைவர்.
இளம் தலைமுறையினரே இந்தியாவின் வலிமை என SRM பட்டமளிப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் பெருமிதம். உலகின் நம்பர் 1 நாடாக இந்தியா மாறுவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் பேச்சு. Today, we are the 4th largest economy and we are moving towards the 3rd largest economy. 2047, we will become the single largest economy of the world. I am sure of it. வெளிப்புற சக்திகளின் தூண்டுதலுக்கு ஆளாக வேண்டாம் என இளைஞர்களுக்கு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அறிவுரை. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை புறக்கணியுங்கள் என்றும் அறிவுறுத்தல். I also urge all of you to always stay away from the menace of drugs and all forms of substances that abuse. We should not get controlled by an external force. Rather, our mind should get controlled by ourselves. மயில்களுக்கும் கன்றுகளுக்கும் உணவளித்த பிரதமர் மோடி வீட்டில் எடுக்கப்பட்ட வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்தார். வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக வந்தே மாதரம் பாடலை சோனியா காந்தி அவமதித்ததாக அமைச்சர் அமித்ஷா புகார். நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரவும் வலியுறுத்தல். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் விளக்கம். உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியில் பாஜக ஈடுபடுவதாக விமர்சனம். டெல்லியில் 3 ஆண்டுகள் பொறுப்பில் இருக்க சொன்னார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி சென்னையில் நடந்த பேரணியில் முதல் முறையாக டெல்லி சந்திப்பு குறித்து பேசிய வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை. அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னார், டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா, நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். MLA-க்களை தங்கள் பக்கம் இழுத்து ஆட்சியை பிடிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்காக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள உடிக்கிற மாதிரி 10 MLA பிடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலைங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலைப்புங்க ஐயா. 1 வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம். மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி 98 மலை கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிர்ப்பு. மேகமலை புலிகள் காப்பக விவகாரத்தில் தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய ஆண்டிப்பட்டி திமுக MLA மகாராஜன் வலியுறுத்தல். நாளை சட்டமன்றத்தில் முதல்வர் உறுதியளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. நாளைக்கு திங்கட்கிழமை முதலமைச்சர் வாயில் இருந்து நான் சீரழி பெண்களும் சொன்னாக்க இந்த மகாராசை இந்த பக்கம் காப்பேன். மேற்கு வங்கத்தில் பள்ளியின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டிய கரப்பான் ஜனதா கட்சி ஆதரவாளரின் தந்தை படுகொலை. ரத்தம் கொதிக்கின்றது என்று கூறி கண்டனம் தெரிவித்து கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே பதிவு. டெல்லியில் பேரணி மேற்கொள்ளப் போவதாக பஞ்சாப் விவசாயிகள் மீண்டும் அறிவிப்பு எதிரொலி. பஞ்சாப் ஹரியானா எல்லையில் கான்கிரீட் தடுப்புகள், முள்கம்பிகளை அமைத்து தடுக்க ஏற்பாடு. கேரளத்தில் 10 நாள் நடைபெறும் ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார் முதல்வர் VT சதீஷன். அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுப்போடு நடைபெற்ற வண்ணமிகு ஊர்வலம்.
குஜராத் மாநிலத்தில் வன்தாரா மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்ற வெளி மான்கள் மீண்டும் காட்டுக்குள் விடப்பட்டன. வனத்துறை வாகனத்திலிருந்து மான்கள் துள்ளி குதித்து காட்டுக்குள் ஓடும் காட்சி. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட திவ்யாஸ்திரா MK3 விமானம் வெற்றிகரமாக சோதனை. வெடிபொருட்களுடன் பறந்து எதிரி இலக்குகளை தாக்கி தானும் அழியும் வகை விமானம். புல்லட் ரயில் திட்டத்தில் சூரத் ரயில் நிலையத்தில் பணிகள் பெருமளவு நிறைவு. ரயிலின் பயணம் தொடங்கும் இடமான மும்பையில் 30 மீட்டர் ஆழத்தில் நடைபெறும் ரயில் நிலைய கட்டுமான பணிகள். இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நிகர அளவில் 16,621 கோடி ரூபாய் முதலீடு. H1N1 இன்ஃபுளுன்சா காய்ச்சல் பரவல் சென்னையில் முன்கூட்டியே தொடக்கம். குளிர்காலத்தில் பரவும் காய்ச்சல் சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக மருத்துவர்கள் தகவல். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள புத்தக சந்தை பகுதி மீது ஏவுகணை தாக்குதல். ரஷ்யா நடத்திய பயங்கர தாக்குதலில் விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த புகை. அமெரிக்காவின் இண்டியானா மாநிலத்தில் பலத்த மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் 6 பேர் உயிரிழப்பு. வீடுகள், வாகனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சூழலை சமாளிக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்த அதிபர் டிரம்ப் ஒப்புதல். சீனாவில் பெருமழை காரணமாக அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள். தற்காலிக பாதை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்தவர்களின் பரிதாப நிலை. டென்ட் அமைத்து அரசின் உதவிக்காக காத்திருக்கும் அவலம். ஹங்கேரி நாட்டில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 12 பேர் உயிரிழப்பு, 10 பேர் காயம். சீனாவின் சிஜாங் மாகாணத்தில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விமர்சையாக நடந்த தொடக்க விழா. மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் பணியை தொடங்கிய மீனவர்கள். ஒரே நேரத்தில் கடலுக்கு புறப்பட்ட நூற்றுக்கணக்கான படகுகள். ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படைத்தது வங்கதேசம். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இலங்கையில் நடைபெறும் முதல் டெஸ்டில் 167 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் தேவ்தத் படிக்கல். இந்தியா சற்று முன்பு வரை 5 விக்கெட் இழப்புக்கு 364 ரன்கள் குவிப்பு. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை அதிகரித்திருப்பதால் இம்மாதம் தங்கத்தின் விலை 9% வரை உயர்வு. அமெரிக்க டாலரின் மதிப்பு, நுகர்வோர் விலை பணவீக்கம், ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் உள்ளிட்டவை முக்கிய காரணிகள் என்று நிபுணர்கள் கருத்து. வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் EKYC ஆவணம் சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் 23ஆம் தேதி வரை நீட்டிப்பு. எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் செயலி மூலம் தங்களது விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தல்.